அதே போல இந்த இந்து நாளிதழ் நடத்துகின்ற ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகை ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் அவார்டு 2023 விளையாட்டை ஊக்குவிப்பதில் சிறந்த மாநிலம் எனும் விருது தமிழ்நாட்டு அரசுக்கு வழங்கப்பட்டது. இதற்கு முன்பு இந்த விருது ஒடிசா மாநிலத்துக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் துறை சார்ந்த பணிகளை கண்காணிப்பது மற்றும் ஒருங்கிணைப்பது எனும் தலையாய பணியை நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மேற்கொண்டு வருகிறது. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த கோரிக்கைகளில் ரூபாய் 11,200 கோடி ரூபாய் மதிப்பில் 818 பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு மட்டும் ரூபாய் 5,000 கோடி மதிப்பிலான 210 பணிகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அளவிலான கள ஆய்வுகளே தீர்வுகளை தரும் என்ற நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரையின்படி மாவட்ட அளவிலான களப்பணி ஆய்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். கடந்த ஆண்டு மட்டும் 27 மாவட்டங்களுக்கு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அதிகாரிகளுடன் அந்தந்த மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுடன் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து களப்பணி ஆய்வுகளை மேற்கொண்டோம். அதில் வந்த 495 ரிமார்க்ஸ் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலம் நடத்தப்படும் இந்த களப்பணி ஆய்வுக் கூட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றோம். வடசென்னை வளர்ச்சி திட்டம் சென்னையின் வளர்ச்சியில் வடசென்னை மக்களின் பங்கு மிக முக்கியமானது. அதன் சமூக பொருளாதார வளர்ச்சியை மனதில் கொண்டு வடசென்னையின் வளர்ச்சியில் உள்ள இடைவேளை போக்கிடவும் ரூபாய் 4,000 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல்வேறு துறைகள் மூலம் நடைபெறும் இப்பணிகளை நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஒருங்கிணைத்து வருகிறது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ள முக்கியமான பணிகள் சிலவற்றை மட்டும் இந்த மாமன்றத்தின் வாயிலாக குறிப்பிட விரும்புகின்றேன். மின்சாரத்துறை சார்பாக ரூபாய் 628 கோடி மதிப்பீட்டில் மேல்நிலை மின் பாதைகளை புதைவடங்கள் அண்டர் கிரவுண்ட் இபி லைன் ஆக மாற்றுவதற்கான திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. மேலும் ராயபுரம், கொடுங்கையூர் உள்ளிட்ட இடங்களில் 416 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2600 வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும். கொளத்தூர் அரசு புறநகர் மருத்துவமனையில் 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் தளங்கள் கட்டப்பட உள்ளன. இப்படி பல்வேறு முக்கியமான திட்டங்கள் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலமாக செயல்படுத்தப்பட உள்ளன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் பட்டா வழங்குதல் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் குடியிருப்போருக்கு பட்டா பெறுவதில் உள்ள சிக்கல்கள் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டன. எனவே பட்டா வழங்குவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் போக்கிட வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வருகின்றோம். இதற்காக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளடக்கிய ஒரு உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் பரிந்துரைகள் மாண்பு முதலமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டு பட்டா இல்லாத பொதுமக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அடுத்த மாதம் 5,000 பட்டாக்கள் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு வழங்க இருக்கின்றோம். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் கல்வியில் சிறந்த மாநிலமாக உள்ள தமிழ்நாட்டை ஸ்கில்டு ஒர்க் போர்ஸ் கொண்ட மாநிலமாகவும் உருவாக்க மாண்புமிகு முதலமைச்சருடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நான் முதல்வன் திட்டம் இன்றைக்கு பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் சென்ற கல்வி ஆண்டில் 14,68,000 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். இந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம்களின் மூலம் 87,712 மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளார்கள். இவர்களுக்கு குறைந்தது 5 லட்சம் ரூபாய் முதல் 45 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு சம்பளம் ஊதியம் கிடைக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.